வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸாக இருக்குங்க. நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின்கள், நார் சத்து, சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம், ஃபோலேட், நியாசின், அமினோ அமிலங்கள், தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் நிறைந்திருக்குங்க. அதிகாலையில் நம்ம எழுந்ததும் வெறும் வீட்டில் தண்ணீர் குடிச்சிட்டு சிறிதளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது, அதிகாலையில் ஒரு நெல்லிக்காயெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய உடம்புகளில் இந்த மாதிரி சத்துக்கள் அனைத்துமே கிடைக்கப்பெற்று சத்து குறைபாடு நீக்கப்பட்டு அதிக சுறுசுறுப்போட உடல் இயங்க ஆரம்பிக்கும். நோய் எதிர்ப்பு ஆற்றலையும் பெறுவதால் எந்த விதமான நோய் தாக்கமும் இல்லாமல் நம்ம நலமோடு வாழலாம். ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். மலச்சிக்கல், செரிமானம் தொடர்பான கோளாறுகள் இருக்கு அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாங்க. அதிக நேரம் கண் விழிக்கிறது, மாமிச உணவுகளை அதிகம் சாப்பிட்றது, உடல் உஷ்ணம் போன்ற காரணங்களால் பலருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை மற்றும் செரிமான கோளாறுகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா தினமும் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிச்சதுக்கப்புறம் 50 மில்லி அளவுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்துமே உங்களுக்கு வந்து வெளியேறிவிடும். வாயு தொல்லை இருந்தாலுமே உங்களுக்கு நீங்கிவிடும். உடல் அதிக உஷ்ணம் அடைவதை நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு தடுத்து மலச்சிக்கல் ஏற்படுவதையுமே தடுத்துவிடும். அப்போ வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களுடைய சுரப்பை சரி பண்ணி அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதையும் முற்றிலுமாக தடுக்கக்கூடியதாக இருக்கு. நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் வேகமாக செரிமானம் ஆகிறதுக்கு, செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டு எந்த விதமான செரிமானம் தொடர்பான கோளாறுகளும் இல்லாமல் ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படின்னா நீங்க நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. தோல் சுருக்கம் நீங்கி போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. சரும நலத்திற்கு சிறந்த ஒரு இயற்கை பானமாக, ஒரு நேச்சுரல் ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸ் வந்து இருக்குங்க. நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலையில் நம்ம வெறும் வீட்டில் தண்ணீர் குடிச்சிட்டு 50 மில்லி அளவுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறி தோலில் ஏற்படக்கூடிய வறட்சி தன்மை நமக்கு நீங்க ஆரம்பிக்கும். சருமத்தினுடைய பளபளப்பு தன்மை வந்து இன்னும் அதிகமாக உங்களுக்கு வந்து கூட ஆரம்பிக்கும். மேலும் முகப்பொரு பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த முகப்பொரு பிரச்சனைகளை வந்து நீக்குவதோடு ஏற்படாம மறுபடியும் உங்களுக்கு வந்து தடுக்கிறதுக்கு உதவிகரமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தோல் சுருக்கங்கள் வந்து உங்களுக்கு அதை நீக்கிவிட்டு முகத்திற்கு இளமையான தோற்றத்தை எப்போதுமே நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு கொடுக்கும். இன்னொன்று ஒரு விஷயம் என்னன்னா தோல் செல்கள் வந்து மாற்றம் அடைவதால் வெண்குஷ்டம் அப்படின்ற ஒரு தோல் வெளுத்தல் குறைபாடு நோய் ஏற்படும். அந்த நோயை வந்து ஏற்படாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துறதுக்கும் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து சிறப்பாக பயன்படுகிறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தோல் சுருக்கம் வந்து உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் அரிப்பு, சொரிசிறங்கு, படை தேமல் இந்த மாதிரி பிரச்சனையும், தோல் நோய்கள், தோல் தொடர்பான பிரச்சனைகள், சர்மம் தொடர்பான பிரச்சனைகள் இதெல்லாம் விடுபடணும்னா நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. இதய பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. ஆர்த்திரோக்ளீரோசிஸ் அப்படின்றது நமது உடம்புகளில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் ரத்த நாளங்களில் அதிகமாக கொழுப்புகளை வந்து படிய வச்சு அந்த ரத்த நாளத்தில் சுலபமாக ரத்த ஓட்டம் செல்வதை குறைத்து இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறைபாடாக இருக்குங்க. ஸோ இந்த குறைபாட்டை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளணுங்க. நெல்லிக்காய் ஜூஸில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அமினோ அமிலங்கள் மற்றும் பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் அதிகம் இருக்கு. இது எல்லாமே நமது உடலில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை வந்து நீக்கிவிடும். அதே போல ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் படியாமலும் முன்னாடியே உங்களுக்கு வந்து தடுக்கும். அதனால எந்த விதமான தடையும் இல்லாமல் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் வழியாக இதயத்துக்கு கிடைக்கிறதால இதய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடு சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போதல் போன்ற எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனைகளுமே உங்களுக்கு இருக்காது. அதெல்லாமே நீங்க குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாங்க. சுவாச நோய்கள் தீர்ந்து போவதற்கு நீங்க நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கொள்ளலாங்க. எப்படிப்பட்ட சுவாச கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் வந்து இருக்குங்க. நெல்லிக்காய் ஜூஸ்ல விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் அதிகம் நிறைந்திருக்கு. விட்டமின் சி சத்து தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் மரட்டு இருமலை வேகமாக உங்களுக்கு வந்து குணப்படுத்தும். டிபி என்று சொல்லக்கூடிய டியூபர்குலோசிஸ், அந்த காச நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், அப்புறம் அடிக்கடி நெஞ்சு அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவர்கள்லாம் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது வறட்டு இருமல் போன்ற பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். சீராக அவங்க சுவாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மேலும் நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்கள், ஆபத்தான கிருமிகளையுமே நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு அழித்து அதை வந்து உடல் இருந்து வெளியேற்றக்கூடிய பணியுமே நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு செய்யுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால அந்த ஒட்டுமொத்த நுரையீரலுடைய ஆரோக்கியமே மேம்பட்டு சுவாச மண்டலமே உங்களுக்கு பலமாக இருக்கிறதால சுவாச நோய்கள் எதுவுமே இருக்காது. நீங்க நலமோடு இருக்கலாம்.
மூளை செயல்திறன் சிறப்பாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. நமது மூளையை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு நம்முடைய உடம்புகளிலிருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு சீரான வேகத்தில் செல்வதை நம்ம உறுதிப்படுத்திக்கணுங்க. ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடும் போது மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமது ரத்த நாளங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்பு படிவுகளும் இருக்காது, நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அதே போல நெல்லிக்காய் ஜூஸ் நமது ரத்தத்தில் உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களையுமே நமக்கு கட்டுப்படுத்திடும். இதனால மூளைக்கு சீரான வேகத்தில் ரத்தம் செல்வதை நம்ம தொடர்ந்து உறுதிப்படுத்திக்கலாம். அப்ப தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது சிறந்த மன ஒருமைப்பாடு ஏற்படும், ஞாபக சக்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும். பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற அந்த மரபியல் தொடர்பான நரம்பு சார்ந்த ஞாபக மறதி நோய்கள் ஏற்படுவது உங்களுக்கு குறைக்கப்படும், மீண்டும் வராமல் தடுக்கப்படும். மேலும் மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய ஆபத்தையுமே நீங்க சரி பண்ணிக்கலாம். ஒட்டுமொத்தமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல், அந்த செயல்திறன் நீங்க பெறுவீங்க. நம்மளுடைய கண் பார்வையை தெளிவு பெற வைக்கிறதுக்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. நமது முகத்தில் இருக்கக்கூடிய 2 கண்களினுடைய பார்வை திறனுமே நமக்கு நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் அப்படின்றது நமக்கே தெரியும். ஆனா கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையில பணிகளை நம்ம மேற்கொள்ளும் பொழுது எதிர்காலத்தில் நமக்கு கண் புரை, கண் அழுத்த நோய் எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிச்சுட்டே இருக்கும். இப்ப கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குங்க. நெல்லிக்காய் ஜூஸை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கண்களில் இருக்கக்கூடிய கருவிழியில் உள்ள அந்த திசுக்கள் இருக்கும் இல்லையா, அந்த திசுக்களினுடைய வளர்ச்சி குறைபாடு ஏற்படுவது தடுக்கப்பட்டு கண்புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நமக்கு பார்த்தீங்கன்னா இது வேகமாக நமக்கு குறைக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கண் பார்வை திறனை எப்போதுமே கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம். கண்கள் தொடர்பான பிரச்சனைகளை வராமல் தடுத்துக் கொள்ள முடியும் நம்மளால. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும்னா நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளணுங்க. ஏன்னா இப்போ ஊட்டச்சத்து குறைபாடால கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறதுன்றது அதிகமாயிடுச்சு. ஸோ அதனால கண் பார்வைக்கு கூர்மையான ஊட்டச்சத்துக்கள் தரணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும், அந்த கண் பார்வையை கூர்மைப்படுத்திக்கிறது நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கணும். அப்பதான் நமக்கு அந்த ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பட்டு கண் பார்வை கூர்மையாகவே இருக்கும். எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பிச்சு இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே எலும்புகள் வலிமையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குங்க. அப்படி வலிமையான எலும்புகள் உருவாகுவதற்கு கால்சியம் போன்ற தாதுக்கள் இருந்திருக்கக்கூடிய மற்ற உணவுகளையுமே நம்ம அதிகமாக சாப்பிட வேண்டும். இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த மருத்துவ ஆய்வுகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய எலும்புகள்ல ஆஸ்டியோகிளாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செல்களினுடைய செயல்பாடு வெகுவாக குறையுதுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் இந்த ஆஸ்டியோகிளாட்ஸ் அப்படின்ற அந்த செல்களுடைய செயல்பாடு வெகுவாக குறைக்கணும்னா இந்த செல்கள் தான் எலும்புகள் வலுவிழந்து போகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவே இருக்கு. அப்புறம் அதனால தான் நீங்க நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொண்டு அதை சரி பண்ணிக்கணும். மேலும் நெல்லிக்காய் ஜூஸ் அந்த ஆர்த்ரைட்டிஸ் நோய் ஏற்பட்டக்கூடிய நோய்களுக்கெல்லாம் கொடுக்கும் பொழுது அவங்களுடைய எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் இதெல்லாமே வெகுவாக குறைந்திருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எலும்பு தொடர்பான பிரச்சனைகளான அந்த ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ஜி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையுமே இல்லாம உங்களுடைய எலும்பு அமைப்பு உங்களுக்கு பாத்தீங்கன்னா வலுவாகவே இருக்கும். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸ் தேடிக்கிட்டு இருக்கீங்க, பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸை உங்களுடைய டயட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அனைவருக்குமே தங்களுடைய வயது மற்றும் உயரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம வெயிட்டும் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுதான் ஆரோக்கியமும் கூட. ஸோ அதுதான் பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய உடல் எடையை குறைக்க நினைக்கிறோம் அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றில் நம்ம தண்ணீர் குடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸாக ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுல நீர் சத்து, நார் சத்து அதிகம் இருக்கு. தொடர்ந்து காலையில 20 ஒரு 30 மில்லி அளவுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னாலே அதுல இருக்கக்கூடிய நார் சத்து உங்களுடைய பசியை கட்டுப்படுத்திடும். நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள்ல ஏதாவது கொழுப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கொழுப்புகள்லாம் உடலில் படிந்து எடை அதிகரிக்கிறத முன்னாடியே தடுத்து நிறுத்திடும். உங்களுடைய உடல் எடையை இப்படித்தான் நெல்லிக்காய் ஜூஸ் குறைக்கும். ஸோ ஏற்கனவே உங்களுடைய உடல்ல அதிகப்படியான கொழுப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த கொழுப்பு சத்துக்களை எல்லாம் கரைத்து அதை உடலுக்கு தேவையான எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி வெயிட் லாஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கொழுப்பு சத்துக்கள்லாம் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகிட்டு எரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா தேவையில்லாத கொழுப்பு படிவுகள், தொப்பை போன்ற அமைப்பு எதுவுமே இருக்காது. ஸோ தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவமைகளை பெறணும் அப்படின்னா அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் ஜூஸ்லாம் எடுத்துக்கொண்டு நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.